ஹாய் மகளே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பர்லா மீன். ஆமாம், இந்த மீனுக்கு பேர் வந்து பர்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து இதை அவுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், எங்கள் நேம் வந்து இதுக்கு பேர் அவுல்ஸ். உங்கள் ஊரில் என்ன பேர் அப்படின்னு சொல்லி இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மக்களே. இதை ஐஸ் அடிக்க உள்ள ஐஸ் பெட்டிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிடுங்க. வலையெல்லாம் வாங்கி முடிச்சிட்டோம். இன்றைக்கி லாஸ்ட்டாக உள்ள வலையில் வந்துச்சு ஒரு தண்ணி விட்டில். இந்த மாதிரி கிடக்கிறதுல தான் நம்ம தூண்டில் அதிகமாக பிடிக்கிறது. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் போட்டுவிடுங்க. இந்த மீனுக்கு பேர் வந்து மயில் கோலா, ஒரு பெரிய மயில் கோலா. இதனுடைய தோகை நல்லா மயில் மாதிரி விரித்து வரும் வலையில் வரும்போது. இவங்க பெட்டிக்கில் ஐஸ் அடிக்கிறக்காண்டி நிற்கிறாங்க உள்ள. ஆமாம், இன்றைக்கி பாடு சுமார் இந்த பரலா மீன்கள், கொஞ்சம் வரிச்சுரைகள், இந்த வால் சுறா குட்டிங்கள். ஆமாம், இதுக்கு பேர் வந்து பன்னிக்கோலா அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஆனால் இதுக்கு பேர் வால் சுறா அப்படின்னு வெளியே சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைனாலும் பரவாயில்ல, இந்த மீன்களுக்கு என்னென்ன பேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். நானும் ஒரு ஃபிஷர்மேன் தான், 8 வருஷமாக ஃபிஷர்மேன் ஒர்க் பண்ணுறேன். இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சாகிற வரைக்கும் இதைத்தான் பண்ணுவேன். ஆமாம், அடுத்து ஒரு திருக்கை. ஆமாம், ஒரு பெரிய திருக்கைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மீடியமான சின்ன திருக்கை. இதெல்லாம் நாங்கள் சமைச்சி சாப்பிடுவோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. அப்படியே உள்ள ஐஸ் அடிக்கிறதுக்கு இறக்கி கொடுத்துருவோம். ஆனால் என்ன, குடல் எல்லாத்தையுமே எடுத்துருவோம். இதை அடுத்த திருக்கை, குடல் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துருவோம். தண்ணி வடிய வைக்காங்க, பெட்டியில் ஐஸில் தண்ணி பற்றக்கூடாது அப்படின்னு. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.